வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாணி அரவிந்த் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இங்கு எழுத்தாளர் வாணி அரவிந்த் அவர்களின் புதினங்களை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விழிகள் தேடும் பூங்கவிதை. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகள் தேடும் பூங்கவிதை. கவிதை 4. மரியாதைய தூரம் போயிடு, சத்தியமா கத்திடுவேன் என்றாள். அவளது கன்னங்களை தன் கைகளால் பிடித்து ஷான்வியின் ரோஜா நிற இதழ்களின் அருகில் இதழ்களை கொண்டு செல்ல அம்மா என்று கத்தினாள். அவளது சத்தத்தை கேட்டு வசுந்தராவும் கண்ணம்மாவும் என்னம்மா என கேட்டுக்கொண்டே வர, அடி பாவி, கத்த மாட்டேன் நினைச்சா நிஜமாவே கத்திட்டியே என்ன வேகமாக விலகி நின்றான். என்னம்மா என்னாச்சு என வசுந்தரா கேட்க, அது ஒன்னும் இல்லம்மா, கருப்பாம்பூச்சை பார்த்து கத்துறா. இவ என்னவோ பெரிய தைரியசாலின்னு நினைச்சேன், கடைசியா பார்த்தா இதுக்கே இவ்வளவு பயப்படுறா. இன்னும் பள்ளியெல்லாம் இருக்கு, அதுக்கு வேற லெவல கத்துவாளோ என்று நக்கலாக சிரித்தான். என்ன பொண்ணுமா நீ, இதுக்கெல்லாம் இப்படி கத்துவாங்களா? காலங்காலமா இதை பார்த்துதான் பொண்ணுங்க பயப்படுறதா இருக்கு. நீங்க எல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்க, இதுக்கெல்லாம் பயப்படுறது நல்லாவா இருக்கு? அசிங்கமா இல்ல? அது இல்லம்மா, என்ன தடுமாற, விடு ஷான்வி, அதான் நான் இருக்கேன் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கம்மா என்றான். நான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், நீ இங்க என்னடா பண்ற? இல்லம்மா, எது எங்க இருக்கு எங்க வைக்கணும்னு எதுவும் தெரியாதுல்ல, அதான் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் என்றான். அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம், நீங்க வெளியில போலாம் என வசுந்தரா சொல்ல, இந்த அம்மாங்களே இப்படித்தான், நமக்கு வில்லியா இருப்பாங்க போல, கொஞ்சம் கூட யோசிக்காம வெளியில போக சொல்றாங்க. என்ன கொடுமடாது என நினைத்து கொண்டு ஷான்வியை பார்த்து கண்ணடித்து விட்டு வெளியேறினான். மனதிற்குள்ளே அவனை திட்டி தேய்த்து விட்டு அந்த இடத்திலேயே மௌனமாக நின்றாள். இந்த பக்கம் இருக்கிற கபோர்ட்ல உன்னோட துணியெல்லாம் வச்சுக்கோமா, சாயங்காலம் கோவிலுக்கு போகணும். ஒரு சம்பிரதாயத்துக்கு தான், பயப்பட வேண்டாம். வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். வெளியில நம்ம குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு, புரியும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வசுந்தரா வெளியே போனார். ஷான்விக்கு தலையை வெடித்துவிடும் போல இருந்தது. தன்னுடைய நிலைமையை எண்ணி வாழ்வதா சாவதா என மனதிற்குள் போராடி கொண்டிருந்தாள். இவனை நம்பலாமா வேண்டாமா? நிஜமாவே இவன் என் மேல காதல் இருக்கானா? அப்படியே இருந்தாலும் நான் இவனோட வாழ தகுதியே இல்லாதவ. என்னுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவம் இன்னமும் என்ன நிழலா துரத்திக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த வகையில நான் திருமணத்திற்கு ஏற்றவளா இருக்க முடியும்? அந்த வார்த்தைக்கு தகுதியே இல்லாதவனா? நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? இதை எப்படி இவங்கிட்ட எடுத்து சொல்லி இங்கிருந்து வெளியே போக போறேனே தெரியலையே. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்பிச்சு வெளியில வரப்போறேன்? பேசாம நடந்த எல்லா உண்மையும் இவங்கிட்ட சொன்னா நம்மள புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிடுவானா? சொல்லி பார்க்கலாமா என பலவாறாக சிந்தித்தாள். நாம இங்கிருந்து வெளியே போனாலும் வீட்டுக்கு போக முடியாது, அப்பா உயிரையே விட்டுருவாரு. இதனால தங்கச்சி சம்யுக்தா வாழ்க்கையும் பாதிக்கும். பேசாம செத்துலாமா என என்ன அலைகள் மனதிற்குள் ஓடவிட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது அலைபேசி சத்தம் கேட்டது. எடுத்து பார்த்தாள். தனது ஆருயிர் தங்கை சம்யுக்தா தான் தொடர்பில் இருந்தாள். எடுத்த உடனே அலைபேசிக்கு இணைப்பை கொடுக்க, உடனே அக்கா, நான் மேல ரொம்ப கோமா இருக்கேன், என்கிட்ட சொல்லாம கல்யாணம் முடிச்சிட்ட என செல்லமாக சினிங்கினாள். நான் நெருப்ப நின்றுட்டு இருக்கேன்னு இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்? என் வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவம் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது, யார்கிட்டையும் சொல்லவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் என சிந்தனையில் இருக்க, அதை கலைக்கும் விதமாக, அக்கா உங்ககிட்ட தான் கேட்கிறேன், மௌனமா இருக்க என்றாள். அதில்லடா, அப்பா திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சித்தி கிட்ட சொன்னேன், ஆனா உன் படிப்பு கெடும், அவகிட்ட சொல்ல வேண்டான்னு சித்தி தான் சொன்னாங்க. சித்தி பேச்ச மீறி சொல்ற தைரியம் எனக்கு இல்லடா, உனக்கே தெரியும் இல்ல. என்னைக்குத்தான் நீ திருந்த போற? எங்க அம்மாவுக்கு ஏன் இப்படி பயப்படுறியோ தெரியல. கொஞ்சமாவது தைரியமா இருக்க பழகக்கா. அடுத்த வாரம் எனக்கு லீவு தான், நான் கண்டிப்பா நேரம் அங்க வந்துதான் இறங்க போறேன். உன்மேல நிறைய கோமா இருக்கு, ஆனாலும் நீ என்ன பண்ணுவ? பரவாயில்ல, என் செல்ல அக்கா தானே. மாமா என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்காரா என்று கேட்க, எந்த மாமா என்றாள். எந்த மாமாவா? உன் கழுத்துல தாலி கட்டினாரே அவர்தான் மாமா என சிரிக்க, ஓ, அவர் ஹால்ல இருக்காரு. மாமா கிட்ட போனை கொடு, நான் 2 வார்த்தை பேசுறேன் என்று சொல்ல, சூழ்நிலை தெரியாம இவ வேற இப்படி பண்றாளே, அவ மனச நோகடிக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டு, ஒரு நிமிஷம் இருடா என்று சொன்னவள் அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தாள். அக்னி சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை அப்போதுதான் கவனித்தாள். என்ன சொல்வதென்றே தெரியாமல் மெதுவாக அருகில் வந்து நின்றாள். என்ன ஆங்கிரி பேர்ட், ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா என்றான்.
இல்ல, வந்து என் தங்கச்சி சம்யுக்தா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா என சொல்ல, வாவ் சூப்பர், நானே பேசணும்னு தான் நினைச்சேன். அவ போட்டோவை உங்க வீட்டில் பார்த்தேன், குடு குடு என செல்போனை அவசரமாக வாங்கியவன், ஹாய் ஹவர் யூ என்றான். ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? உங்க மேல அக்கா மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். உங்க கல்யாணத்துக்கு என்னையவே இன்வைட் பண்ணாம விட்டுட்டீங்க. ஓ சாரி, உனக்கு லீவ் இல்லைன்னு அத்தம்மா சொன்னாங்க, அதான் வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் பேபி. நான் பேபி இல்ல சம்யுக்தான்னு கூப்பிடுங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். நிஜமாவா? ஆமா மாம்ஸ், எனக்கும் தான். உங்க அக்காவை விட நீ சூப்பரா ஜாலியா பேசுற. உங்க அக்கா எப்ப பார்த்தாலும் ஆங்கிரி பேர்ட் மாதிரியே தான் இருக்கா. அதுக்குள்ள பேரெல்லாம் வச்சிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வீக் லீவு, அப்போ நான் ஊருக்கு வருவேன். நீங்க தான் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கணும் என அன்பு கட்டளை இட்டாள். தாராளமா வரேன், என்னோட நம்பர் சென்ட் பண்றேன், எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. உங்க அக்கா என்கிட்ட சொல்லக்கூட மாட்டா என்று சொல்ல, எங்க அக்கா ரொம்ப அன்பானவ. எங்க அக்கா மாதிரி உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அவளை பத்தி மட்டும் என்கிட்ட குறை சொல்லாதீங்க என்றாள். ஓகே 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 மாமா, போன் அக்கா கிட்ட கொடுங்க என்றாள். உன் தங்கச்சி சூப்பரா பேசுறா, இந்தா என்று அலைபேசியை ஷான்வியிடம் நீட்டினான். அவனை முறைத்து விட்டு, அப்புறம் சம்யு எப்படி இருக்க? நல்லா படிக்கிறியா? அதெல்லாம் சூப்பரா தான் படிக்கிறேன். நான் எப்போ வந்து உன்னை பார்க்க போறேன்னு சந்தோஷத்துல இருக்கேன். மனசு இப்போதைக்கு வேற எதுலையும் போகாது. ஹாப்பி மேரிட் லைஃப் அக்கா. ஓகே சம்யு, நீ அடுத்த வாரம் வா, பேசிக்கலாம். இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்குள்ளேயே மாமியார் வீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? வேற லெவல் அக்கா நீ. அடி வாங்க போற பாரு, போய் படிக்கிற வேலையை பாரு என்று சொல்லி இணைப்பை துண்டித்தாள். ஹே ஆங்கிரி பேர்ட், நீ தான் இப்படி இருக்க. உன் தங்கச்சி செம்ம ஜாலியா பேசுறா. பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக் வரட்டும், பேசிக்கிறேன் என கண்ணடித்தான். கொன்னு நோண்டிடுவேன் போடா என்று சொல்லிவிட்டு அறைக்கு சென்றாள். நேரம் வேகமாக சென்று கொண்டிருக்க சம்பிரதாயத்திற்காக கோவிலுக்கு அழைத்து செல்ல தயாராக சொன்னார்கள். வேறு வழியின்றி ஷான்வி அவர்களோடு கிளம்பினாள். எதுக்கு கோயிலுக்கு போறோன்னு தெரியுமா? தெரிஞ்சுதான் வரியா என்றான் அக்னிவ். நீ உன் திருவாயை மூடிக்கிட்டு வந்தாலே போதும், உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது என்று திரும்பிக் கொண்டாள். கோவிலுக்கு சென்று இஷ்ட தெய்வ வழிபாட்டை முடித்துக்கொண்டு மீண்டும் வீட்டிற்கே வந்தனர். அப்போது குழந்தை அழும் சத்தம் கேட்டது. அதை கேட்டு ஷான்விக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த வீட்டுல குழந்தை இருக்கா? குழந்தை என வசுந்தராவை பார்த்து கேட்க, ஆமா, இறந்து போன பெரிய மகனோட குழந்தை என கண்கலங்க கூறினார். ஷான்விக்கு சற்றே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மறுநொடி, குழந்தைய நான் பார்க்கலாமா என கேட்டாள். அதுக்கு இப்போ அவசியம் இல்ல, நேரம் வரும்போது பார்க்கலாம். எங்க மேல அக்கறை இல்ல, இதுல குழந்தை மேல புதுசா அக்கறை வரதோ? எதுக்கு ஷான்வி நான் நடிக்கிற என்றான். குழந்தைய பார்க்கணும்னு கேட்டது தப்பா? அதுக்கு இப்படி வக்கரமா பேசுறீங்க என கண் கலங்கி நின்றாள். என்னையவே வேண்டான்னு சொல்ற, என் அண்ணன் குழந்தை மேல மட்டும் உனக்கு எங்க இருந்து பாசம் வரும்? உண்மையைத்தான் சொன்னேன். நான் கேட்டது தப்புதான், இதுக்கு மேல அதை பத்தி பேச மாட்டேன், விட்டுருங்க என்றாள். அக்னிவ் பேசிய வார்த்தை இதயத்தில் ஈட்டியை குத்தினார் போல இருந்தது. தாங்க முடியாத வலியோடு அமைதியாக நின்றாள். சில நேரங்களில் மௌனமாக இருப்பதுதான் மனவலிக்கான சிறந்த மருந்து எனவும் நினைத்தாள். நேரம் மெதுவாக கடந்து கொண்டிருக்க இரவு உணவு அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர். அன்று இரவு வசுந்தராவின் கணவர் சுந்தரத்திடம் ஷான்வியை அழைத்து சென்றார். அவரால் பேச முடியாது, கை கால் செயலற்று கிடந்தது. சொல்வதை புரிந்து கொள்ள முடிந்தது. கண்களால் மட்டுமே பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்தார். நம்முடைய மருமகள் என வசுந்தரா காட்ட கண்களால் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோ ஷான்வி என்று வசுந்தரா சொல்ல, மறுபேதும் சொல்லாமல் அவரிடம் ஆசையை பெற்று கொண்டாள். ஷான்வி வீட்டில் இருந்த யாரும் வரவில்லை. ஆனாலும் வசுந்தரா நிலைமையை புரிந்து கொண்டு தங்களது குடும்ப கௌரவத்திற்காகவும் ஊரார் பேசக்கூடாது என்பதற்காகவும் சாந்தி முகூர்த்தத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஷான்வியை தனியாக அழைத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உன்னோட மனசு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது, நீ சந்தோஷமா கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனா என்னோட பையன் உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறான். நிச்சயமா போக போக அவனோட மனசு உனக்கு புரியும். கண்டிப்பா அவனை ஏத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல, உள்ள போமா என அனுப்பி வைத்தார். அங்கே அக்னி இவளுக்காக காத்து கொண்டிருந்தான். அந்த அறையின் அலங்காரத்தை பார்த்துவிட்டு அவன் மீது எரிந்து விழுந்தாள். என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலம் போயிடுச்சா? நீ தாலி கட்டிட்டா நீ சொன்ன மாதிரி ஆடுவே நினைச்சியா என கோபம் கொந்தளிக்க பேசினாள். ஏன் ஷான்வி, இப்ப நான் உன்னை ஆடுன்னு சொல்லவே இல்லையே, என் மேல அபாண்டமா பழி சுமத்துற என அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டான். என்ன ஜோக் அடிக்கிறியா? சிரிக்கிற நிலைமையில நான் இல்ல. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அறிவே இல்லையா? எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற என கேள்வி கணைகளை தொடுக்க, அறிவு நிறைய நிரம்பி வழிஞ்சதுனால தான் உன்னை என் பொண்டாட்டியா செலக்ட் பண்ணியிருக்கேன். நீ ஆங்கிரி பேர்ட்னு தெரியும், ஆனா இவ்வளோ ஆங்கிரியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது ஜாங்கிரி. இப்போ சொல்றேன்,
ஐ லவ் யூ ஷான். என் அவள் அருகில் எழுந்து நிற்க, நீ அவ்வளோ பெரிய உத்தமனெல்லாம் கிடையாது. முதல்ல தள்ளி நில்லு. என் பக்கத்துல வர அருகதை உனக்கு கிடையாது. உனக்கு பொண்டாட்டியே இருக்கிற தகுதி எனக்கும் கிடையாது. என்னை பேச வைக்காத. என கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வர அழுது கொண்டே சொன்னாள். எதுக்கு ஷான்வி பழுற? எனக்கு தகுதியான பொண்டாட்டி இந்த உலகத்திலே நீ மட்டும்தான். அதை நான் தான் முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ணாத, ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொன்னியே. உன் பக்கத்துல நிக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு சொன்னியே. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என கண்களில் ஆர்வம் என்ன கேட்டான். அந்த அசிங்கத்தை எவ்வாயில நானே சொல்லி நீ கேவலப்படணும்னு முடிவோடு இருக்க போல, அப்படித்தானே? அப்படி என்னைய பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த அசிங்கத்தை சொல்லிட்டா எனக்கு நீ விவாகரத்து கொடுத்துருவியா? என்னை விட்டு விலகி போயிடுவியா? என கண்ணீரோடு கேட்டாள். 100% அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆங்கிரி பேர்ட். என்ன நடந்தாலும் உன்னை விட்டுட்டு விலக மாட்டேன். ஆனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீலகிரியில ஒரு பொண்ணோட வந்து ஆட்டம் போட்டி ஞாபகம் இருக்கா? அவ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என ஷான்வி கேட்க, அக்னிவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதிர்ச்சி விலகாமல் அவளது முகத்தை பார்த்து கொண்டு தன்னை அறியாமல் 2 அடி பின்னால் விலகி நின்றான்.